ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து போகி பண்டிகை. வீட்டில் மாரியைக்கு சாமி கும்பிடுவோம். வாங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். என்னென்னு பார்த்துடலாம். வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். வாழைக்காய் பொரியல், கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார், மாங்காய் போட்ட சாம்பார், வெங்காயம், தக்காளி, கருவாட்டு குழம்பு, சிக்கன் வந்து எடுக்க போயிருக்காங்க. சிக்கன் குழம்பு, சிக்கன் அப்படியே கிரேவி மாதிரி, முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒவ்வொன்றா என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்தை வச்சுக்கலாம். அடுப்பை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிச்சு. கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காயும் முருங்கைக்காய் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ மாங்காய் கொஞ்சம் கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சத்தூள், வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி, குழம்பு மிளகாத்தூள் எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அம்மா வேணால் வீடியோ போட சொல்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது பருப்பு கூட ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சமையல் டிப்ஸ்லாம் வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகிறதுக்குள்ள அந்த அடுப்பில் வச்சுட்டு இந்தாண்ட வந்து கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வடசட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிச்சு. வெந்தயம், சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூளும், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ புளி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவாடு போட்டுக்கலாம். அதுக்குள்ளே காய் வந்து ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ புளி நல்லா கரைச்சி வச்சுப்போம்.
புளி ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் வந்து நல்லா ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு. இந்த புளி ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மாங்காவும் போட்டுடலாம். கருவாட்டு குழம்புக்கு பாருங்க, புளி கரைச்சி ஊற்றினது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கருவாடு போட்டுக்கலாம். நல்லா சுடு தண்ணியில் வந்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா லைட்டாக கொஞ்சம் வேகட்டும். அந்த குழம்பு இதுலேயே நல்லா கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா அந்த சாறுலாம் இறங்கிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாம்பார் எடுத்து இந்த அடுப்பில் வச்சுக்கலாம். காய் இன்னும் வேகலை. அந்த அடுப்புலையும் வச்சுட்டு மறுபடியும் இப்போ வந்து வாழைக்காய் பொரியல் பண்ணிடலாம். இப்போ வடை சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சைக்கடலை பருப்பு போட்டுக்கலாம். பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சள் போட்டுக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த வாழைக்காய் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சிக்கனுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு வடை சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். சாரி சோம்பு. வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். எப்பயுமே சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எல்லாமே அம்மா அரைச்சி கொடுத்துருவாங்க. சிக்கன் மசாலா தீந்து போச்சு. அம்மாட்ட சொல்லியிருக்கேன், அரைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க. கறி வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். கறி வெந்தது கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வேற வரைக்கும் மூடி போட்டு வேக வைப்போம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுருவோம். தேங்காய் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வேற பாத்திரத்துல மாற்றி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னென்ன சமையல்னு பார்க்கலாம். பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அம்மா வந்து கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்து விட்டாங்க. கொழுக்கட்டை வச்சிருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்ட சாம்பார். கருவாட்டு குழம்பு. வாழைக்காய் பொரியல். சிக்கன் கிரேவி. சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லாருக்கும் ஹாப்பி போகி பண்டிகை. பாய். எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.